ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு டேஸ்ட்டாக கோபி மஞ்சூரியன் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். 2 குழிக்கரண்டி மைதா, 3 குழிக்கரண்டி சோள மாவு. மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு 100 கிராம் மைதா மாவும் 150 கிராம் சோள மாவும் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, பாதி லெமன் புளிஞ்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கலருக்கு இந்த மாதிரி காஷ்மீரி சில்லியை சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவரை இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த ரேஷியோவில் எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு வரும். பாருங்க, எடுத்துட்டோம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கடையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மஞ்சூரியனுக்கும் சேர்த்துக்குவாங்க. 3 முழு பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்சு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் இந்த அளவு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கலந்த பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்து ரெடியான பிறகு இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு தேவைப்பட்டா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, தக்காளி சாஸ் வேண்டாம். வெங்காயத்தாள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, இது ஆப்ஷன் தாங்க. அவ்வளோதாங்க, கோபி மஞ்சூரியன் ரெடி. இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.